ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எதுக்கு வெளியிடுறேங்கிறத கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். நான் லவ் பண்ணி முதல் திருமணம் செய்து கொண்டேன். அந்த திருமணமும் பார்த்திங்கன்னா 2 வருஷம் குழந்தை இல்லாமல் தாய் தகப்பனை எதிர்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய லைஃப்பில் நான் இப்போ என்னோடய கதைகளை சொல்லலாம். ஆனால் அதை வருஷங்களா, நொடிகளா, நிமிஷங்களா, நேரங்களா அதை கடக்கும்போது எவ்வளவோ வலிகள், போராட்டங்கள், இம்சைகள் அனைத்தும் இருந்துச்சு. ஏன்னா அதில் தாய் தகப்பனோட வாசாப்பு இருந்தது. அதனால் அந்த கர்மா என்னை தொடர்ந்தது. அதுக்காக நான் எவ்வளவோ அனுபவித்தேன், இன்னும் எவ்வளோ அனுபவிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் என்னோடய வீடியோவை பார்த்து கேட்டிருந்தாங்க, இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பெண்ணா, இப்படியா வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு வேறு வழி தெரியலையான்னு கேட்டாங்க. எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், யாரோட சப்போர்ட்டாவது இந்த உலகத்தில் இருக்கணும், இல்லை படிப்பு இருக்கணும், இல்லை நல்ல பணங்காசு இருக்கணும். இது 3 இருந்தால் லைஃப்பில் கட்டாயம் முன்னேறி வரலாம். ஆனால் இது 3மே என்கிட்ட மைனஸ். பிகாம் டிஸ்கண்டினியூ, பிஏ டிஸ்கண்டினியூ, டைலரிங் கிளாஸ் டிஸ்கண்டினியூ, டைப்ரைட்டிங் டிஸ்கண்டினியூ, கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன், ஆனால் அது சரி வரலை. திரும்பவும் கோலம், ஆர்ட்ஸு, இப்படி எல்லாத்துலேயும் திறமைகள். எப்படின்னா எல்லாத்தையும் என்னால் முடிக்க முடியும். யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, சுமைகளை கொடுக்கக்கூடாது. நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அவரோட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் 2 வருஷம் குழந்தை பிறந்தது. அந்த பிறந்த குழந்தைய 1 வயசில் விட்டுட்டு வேறு ஒரு லவ் பண்ணி வேறு ஒரு பெண்ணோட ஓடிட்டார். அவருக்காக 1.5 வருஷமாக என் தாய் தகப்பன் வீட்டில் காத்திருந்தேன். அவங்க சொல்லுபடி கேட்டேன். அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போய் என் குழந்தையோட இருந்தேன். ஆனால் நிறைய வழிகளை என்னோடய தாயும் தந்தாங்க. ஏன்னா அவங்கள எதிர்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்கிறதுனால, விருப்பம் இல்லாத மேரேஜ், எங்களை எதிர்த்து பண்ண மேரேஜ், நீ அரிப்பெடுத்து அலையிறியா, வேறு எங்கேயாவது போயிடலான்னு பார்க்குறியா, பாட்டு பார்த்தா அந்த பாட்டில் அவன் சோகம் உன்னை மிதக்குதா, உம்முன்னு இருந்தால் என்ன அவன் கனவுல நினைக்கிறியா, நைட்டில் தனியாக தூங்குனா அரிப்பெடுத்து போச்சா, அப்போ டம்ளரை தொடக்கூடாது, வைக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு ரொம்ப இம்சைகள் கொடுத்தாங்க. என் குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு போய் நான் வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே என்னால் உன் பிள்ளைய பார்த்துக்க முடியாது, எனக்கெல்லாம் என்ன தலையெழுத்தா, நான் எதுக்கு பார்த்துக்கணும், நீ இன்னொருத்தவனை இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி அங்கே இப்போ பண்ணிட்டு போனேன், எங்களுக்கு ஏன் தலையெழுத்தான்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. அதுலேயும் நான் 1.5 வருஷம் வீட்டில் இருந்தேன். பாக்கி 1/2 வருஷம் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஃபீலிங்ஸில். அப்போ என்னோடய வயசு 20. 17 வயசில் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். 17, 18 வயசில். 20 வயசில் இவ்வளோ கோடி நரகத்தை அனுபவிச்சேன்னா, யாரோட ஆதரவும் இல்லாமல் வீட்டை விட்டு திரும்பவும் நானே தனியாகவே குடியிருந்து வாழ்ந்துக்கிறேன்னு வாழ்ந்தேன். அப்போவும் என் வீட்டில் உள்ளவங்க விடல. மேரேஜ் பண்ணிக்கும் போது பயமாக இருந்தது. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணோம்னா எல்லாம் சொல்லி காட்டுவாங்களே, ஏதாவது பண்ணிவிடுவாங்களேங்கிற பயம் இருந்தது. அப்போது எங்கள் ஊர் கும்பகோணத்துலேயே என்ன ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சுற்றி வந்து என்னை பார்த்து பிள்ளையோட ஏற்றுக்கிறேன்னு குடும்பமாக சொல்லி பொண்ணு கேட்டு மேரேஜ் பண்ணாங்க. அந்த கணவர்கிட்ட நான் பட்ட கஷ்டங்கள் கிட்டத்தட்ட மரண அளவுக்குள்ள தள்ள போகிற நிலமையில, அந்த ஒரு பொம்பளை பிள்ளை, இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, 2ஐயும் வச்சு தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் 10,000 சம்பளத்தில் 12 வருஷம் அவங்க கூட வாழ்ந்தவன் ஃப்ரான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாராயம் விற்கிறது, காய்ச்சுறது, குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, பெண்களை சைட் அடிக்கிறது, அப்புறம் பெண்களை தகாத உறவுகளுக்கு பயன்படுத்திக்கிறது, வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றது, என்ன ஒரு பெண்ணோட உறுப்புகள் வெளியே தெரிய அடிக்கிறது, பெண்ணோட உருவத்தையோ உறுப்பையோ மறைக்கணும், மானத்தை காக்கணும், அவள் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அப்படி தான் இருப்பாளா? சொல்லுங்கண்ணே.